ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபீஸ் பார்க்க போகிறதில்ல. கிச்சனுக்காக வேண்டி புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். என்ன பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக என்ன பொருள் வாங்கியிருக்கோம்னா சோப் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 100 ருபீஸ். இது பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிளாஸ்டிக் ஐட்டம் தான். கீழே இருக்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் ஒரு கனமான ஒரு பிளாஸ்டிக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரும் வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம லிக்யூடை ஊற்றி வைக்கணும். இந்த பொருள் நிறைய வீட்டில் இருக்கலாம். என்னுடைய ஃபேமிலியிலேயே எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாம் ரிவ்யூ கேட்டுட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு எப்படி போகுதுன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் நம்ம எந்த லிக்யூட் வச்சுருக்கோமோ அந்த லிக்யூடை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணீரும் ஊற்றலாம். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராட்டு இருக்குது. கிச்சனில் வச்சாலும் நல்ல ஒரு லுக்காட்டு இருக்குது. லிக்யூட் யூஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். சோப் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாட்டு இருக்காது. அதோட லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடியதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் உள்ளுக்கு இருந்து நமக்கு லிக்யூட் வெளியில் வருது. ஸ்க்ரப்பரை அதுக்கு மேலேயே வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா லிக்யூட் ஸ்க்ரப்பரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நான் பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் வச்சுருப்பேன். அது என்னென்னா நம்ம பாத்திரம் ஸ்பீடாக பூசிகிட்டு இருக்கும்போது சில நேரம் அது கவிழ்ந்தால் அவ்வளோமே சிந்தி போயிடும். இது லிட்டும் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். ஸ்க்ரப்பரில் ஒரு ட்ராப் தான் வந்திருக்கு. ஆனாலுமே நல்ல நுர வருது. மீடியம் சைஸில் இருக்கிறதுனால இடத்தையும் அடைக்கலை. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.